ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு உலக சாதனை படைச்சிருக்காருங்க. அவர் என்ன படைச்சார், ஏது படைச்சார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்திக் பாண்டியா கொஞ்ச நாள் இந்த ஐபிஎல் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரோல் செய்யப்பட்ட வீரர். அவர் இருக்கிறதே வேஸ்ட்டு, மும்பை இந்தியன்ஸ் ஏன் அவரை கேப்டனாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனத்தை தாங்கி வந்தார் நம்ம ஹர்திக் பாண்டியா. ஆனால் நேஷ்னல் இந்தியாக்கோசரம் விளையாடும் போது அவரோட ஃபுல் திறமையை காமிச்சு இந்த வேர்ல்டு கப்பில் தவிர்க்க முடியாத வீரராக வெற்றி பெற்று கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் உலகக்கோப்பையை. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆல்ரவுண்டராக ஐசிசி தரவரிசை பட்டியலில் முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்காருங்க நம்ம ஹர்திக் பாண்டியா. நினச்சி பாருங்கள் எப்படியாப்பட்ட பிளேயர் அவர். ஆனால் ஐபிஎல்லில் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக அவரை கேப்டனாக போட்டதுக்கு நிறைய ட்ரோலிங்க. ஏன் கிரவுண்டில் நாயெலாம் ஓடியாச்சு. அப்போல்லாம் ஹர்திக் பாண்டியா கத்தி அவர் அசிங்கப்படுத்தினாங்க. டாஸ் போட வரும்போது பூம் சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க ஹர்திக் பாண்டியாவை. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட அவர் மனசில் வச்சுக்காமல் அப்போ கூட அவர் சிரிச்சுனே தான் இருந்தார். இந்த ஆட்டிடியூடு அப்போ இருந்துச்சு. ரசிகர்கள்லாம் என்ன சொன்னாங்க, இந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல, ஆட்டிடியூட் ஓவராக இருக்குது அப்படின்னு காமிச்சு சொன்னாங்க. அதே ஆட்டிடியூட் தான் வேர்ல்டு கப்பில் பண்ணார், இப்போ மட்டும் நல்லா இருக்குதுன்றாங்க. அது எந்த விதத்தில் தான் நியாயம் தெரியல. பட் ஹர்திக் பாண்டியா அவர் கேரக்டர் அவர் தாங்க. அவர் நிறைய எப்படி சொல்கிறது, பர்சனலாகவே அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதனால் அதிலேருந்தெல்லாம் மீண்டு வந்து ஐபிஎல் விளையாடினார், இந்த வேர்ல்டு கப் விளையாடி இந்திய அணிக்கு முக்கிய ஓவர் வீசி வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அது இந்த லாஸ்ட்டு ஃபைனல் ஓவர் மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே அந்த T20 வேர்ல்டு கப் சீரீஸ் ஃபுல்லாகவே சூப்பராக ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதனால் அப்படியாப்பட்ட பிளேயர் நம்ம ட்ரோல் பண்ண நினச்சா ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்திய அணி கப்படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹர்திக் பாண்டியான்னு சொல்லலாம். அவர் தான் அடுத்த T20 கேப்டன் சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அப்படியாப்பட்ட பிளேயர் நம்ம ட்ரோல் பண்ணது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் இந்திய அணிக்கு உலகக்கோப்பை வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம ஹர்திக் பாண்டியா, அது என்றைக்குமே மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து இந்திய அணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டு தான் தகவல் வெளியாயிருக்கு. ரீச் ஆகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நான் மிஸ்டர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து கப்பு தூக்கின்னு ஃபுல்லாக ஊரெலாம் ரவுண்டு வரதா தகவல் வெளியாயிருக்கு. கண்டிப்பாக ஏன்னா 2007 இந்தமாரி தான் நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் கப் அடிச்சுட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணதா ஒரு இது இருக்குது. அதேமாரி இப்போது இந்திய அணி கோப்பை வென்றனால அந்தமாரி ஒரு வான்கடி மைதானத்துலேருந்து அப்படியே மும்பை ஃபுல்லாக சுற்ற போகிறதா தகவல் வந்திருக்கு. நல்ல விஷயம் தாங்க, ஏன்னா இந்திய அணி உலக கோப்பை வென்றிருக்குல்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணால் தான் ஒரு நல்லது. ஏன்னா 13 வருஷம் ஏக்கம் நம்ம வேர்ல்டு கப் படிக்கணும்னு சொல்லிட்டு அது இப்போ நிறைவேறிக்கு. கண்டிப்பாக செலிப்ரேஷன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி நம்ம இந்தியா நாட்டுக்கு வந்து இருக்கிறதுனால செம்ம செலிப்ரேஷன் ரசிகர்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக செமையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி மேலும் உலகக்கோப்பை வெல்லணும் நான் நினைக்கிறேன். அடுத்து சாம்பியன் ட்ராஃபி வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபைனலு. இந்த மேலும் வர இந்த ஐசிசி ட்ராஃபிலாம் இந்திய அணி அதுவும் கோலி ரோஹித் தலைமையில் கண்டிப்பாக வின் பண்ணணும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் இந்திய அணி இதுக்கு மேலும் ஐசிசி ட்ராஃபி நிறைய அடிக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.